போன கிழமை நாங்கள் பேசிய விஷயம்தான் புத்த பகவான் கடைசியாக வைசாலி நகரத்துக்கு புறப்பட்டார். அங்கே கூட்டாகார மண்டபத்தில் தங்கியிருந்தார். அங்கே ஆனந்த தேர்வை அழைத்து ஆனந்த் இந்த வைசாலியில் எவ்வளவு பிக்குமார்கள் இருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் இந்த பட்டான மண்டபத்திற்கு அலையும் சொல்லி சொன்னார். அப்போது ஆனந்த தேரர் பிக்குவர் அனைவரையும் அந்த இடத்துக்கு ஒன்று கூட செய்துவிட்டு புத்த பகவானை அறிவித்தார். பிறகு புத்த பகவான் அந்த பட்டான சாலா எனும் இடத்துக்கு வருகை தந்தார். கட்டப்பட்டிருந்த ஆசனத்தில் உட்கார்ந்து அமர்ந்த புத்த பகவான் தர்மம் மொழிந்தார். நான் விசேட ஞானத்தினால், அதாவது அபிஞா மூலம், அபிஞா எனும் தமிழ் ஆதிம சொல்லியிருக்கும் தன் அபிஞா விசேட ஞானத்தினால், நான் விசேட ஞானத்தினால் மொழிந்த தர்மம் இருக்குமாயின் அந்த தர்மங்கள் நன்றாக கற்றுக்கொள்ள வேணும், அதே போல பழக வேணும். அதே போல பாகவிதா என்ன தான் அதை பழக்கப்படுத்த வேணும், மென்மேலும் பழக்கப்படுத்த வேணும். அது இந்த புத்த பகவானுடைய புத்த தர்மம் அல்லது இந்த சாசன பிரம்மச்சரியம் நீண்ட காலமாக நடத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. பாருங்க, இந்த பிக்குகள், பிக்குனி, உபாசக உபாசிகைகள் புத்த பகவான் மொழிந்த தர்மம் நன்றாக பழக்கப்படுத்தினால்தான் இது நீண்ட காலமாக இந்த பூமியில் நின்றுவிடும். இல்லாவிட்டால் அது இல்லாமல் போகும், காணாமல் போகும். நாங்கள் இதை கைவிட்டால், இதை பின்பற்றாமல் இருந்தால் அடுத்த பரம்பரைக்கு போக ஒன்றும் இல்லை, அது அப்படியே நின்றுவிடும். அதுதான் புத்த பகவான் மொழிந்த விஷயம். நன்றாக கற்றுக்கொண்டு பழக வேணும், பழக்கப்படுத்த வேணும், மென்மேலும் பழக்கப்படுத்த வேணும். அப்போதுதான் இந்த பிரம்மச்சரியம் நீண்ட காலமாக நிலைத்து இருக்கும். புத்த பகவான் மொழிகிறார், நான் மொழிந்த தர்மம் என்ன? அவைதான் சத்தாரு சதிபட்டானா. அது என்ன? சத்தாரு சதிபட்டான 4 வகையான சதிபட்டான தர்மங்கள். சத்தாரு சம்மபதானா, அவைதான் 4 வகையான சம்மபதான தர்மங்கள். சத்தாரு இந்திபாதா, 4 வகையான இந்திபாத தர்மங்கள். பஞ்ச இந்திரியா, அதாவது 5 வகையான இந்திரியங்கள் அல்லது புலங்கள், கண் காதுகள் அல்ல. சத்தா விரிய சதி சமாதி பஞ்சா என்று 5 வகையான இந்திரிய தர்மங்களை பற்றி, பஞ்ச இந்திரியங்களை பற்றி புத்த பகவான் மொழிந்திருக்கிறார். அதே போல பஞ்ச பல, 5 வகையான பல தர்மங்கள். அதே போல சப்த பொஜ்ஜங்க, 7 வகையான பொஜ்ஜங்க தர்மங்கள். என் சீர் மார்க்கம், அங்கே 8 அங்கங்கள் இருக்கு. இவைதான் 37 வகையான போதி பக்கிய தர்மங்கள். போதி பக்கிய தர்மங்கள். புத்தகன் மொழிகிறார், இந்த தர்மங்கள் நான் விசேட ஞானத்தினால் மொழிந்திருக்கிறேன். இவைதான் நீங்க நன்றாக கற்றுக்கொண்டு பழக வேணும், பழக்கப்படுத்த வேணும், மென்மேலும் பழக்கப்படுத்த வேணும். அப்போதுதான் இந்த சாசன பிரம்மச்சரிய நீண்ட காலமாக நின்றுவிடும், நிலைத்திருக்கும் என்று புத்த பகவான் மொழிந்தார். அதே போல புத்த பகவான் மொழிகிறார், இந்த காரணங்களினால் உருவாகிய ஏதேனும் தர்மங்கள், அவ்வாறான சங்காரங்கள் இருக்கு. சங்காரங்கள் என்றால் என்ன? அவைதான் காரணங்கள் மூலம் உருவாகிய விஷயங்கள். அந்த சங்கார தர்மங்கள் அழியும் நிலை கொண்டது, அழிந்து போகும். அதனால் தாமதம் இல்லாமல் தர்மத்தில் ஈடுபடுங்க. நீண்ட காலம் போகாமல் ததாகதர் பரிநிப்பானம் அடைகிறார். இதிலிருந்து 3 மாதங்களுக்கு பிறகு ததாகதர் பரிநிப்பானம் அடைவார் சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். முதல் தடவையாக பிக்குமார்களை அறிவித்த
இடம்தான் இது. அதுக்கு முதலில் ஆனந்த தேரருக்கு மட்டும்தான், அதே போல முதலில் மாறனுக்கு, அதுக்கு பிறகு ஆனந்த தேரருக்கு மட்டும்தான் புத்த பகவான் மொழிந்தார். இப்ப சங்கத்தினருக்கு மொழிந்தார். புத்த பகவான் மொழிந்து செய்யுள்கள் இருக்கு அந்த நேரத்தில். பரிபக்கோ வயோமயிஹங் பரித்தம் மம ஜீவிதம் பஹாயவோ கமிஸ்ஸாமி கதன் மே சரண மத்தனோ. என்னுடைய வயது முதிர்ந்து போயிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் தான் இருக்கிறது, உங்களை விட்டு போறேன். என்னால் எனக்கு சரணம் செய்து கொண்டேன், ஏற்படுத்தி கொண்டேன். அப்பமத்தா சதி மந்தோ சுசீலா ஹோத பிக்கவோ சுசமாஹித சங்கப்பா சச்சித்த மனுரக்கத. புத்த பகவான் மொழிகிறார், நல்ல விழிப்புணர்வுடன் சீலத்துடன் இருங்க, அதாவது சீலமுள்ளவர்கள் ஆகுங்க விழிப்புணர்வுடன். அதே போல நன்றாக ஒருமைப்படுத்தி கொண்டு சிந்தனைகளுடன் தன்னுடைய சித்தத்தினை நன்றாக காப்பாற்றிக் கொள்ளுங்க. யோ இமஸ்மின் தம்ம வினயே அப்பமத்தோ விஹிஸ்ஸதி பஹாய ஜாதி சம்சாரம் துக்கசந்தம் கரிஸ்ஸதீதி. எவரேனும் ஒருவர் இந்த புத்த சாசனத்தில் தாமதம் இல்லாமல் தர்மத்தில் ஈடுபடுவதற்கு வீரியம் செய்கிறார்களோ அவர்கள் இந்த பிறக்கும் இறக்கும் சம்சாரத்தை கைவிட்டு துக்கத்தை தீர்த்து விடுவார்கள், தன்னுடைய துக்கத்தினை தீர்த்து கொள்வார்கள், முடிவு அடைய செய்து கொள்வார்கள். பிறகு புத்த பகவான் காலையில, இந்த காலை நேரம் ஜீவரத்தினை போர்த்தி கொண்டு அடுத்த ஜீவரத்தை இங்கே போட்டுக்கொண்டு பாத்திரத்தை எடுத்து வைசாலி நகரத்துக்கு, அந்த காலத்தில் வேசாலி நகரத்துக்கு பிண்டுபாதம் சென்றார். அங்கே பிண்டுபாதம் சென்றுவிட்டு பால காலத்தில் பிண்டுபாதம் எடுப்பதிலிருந்து விலகிய புத்த பகவான் ஒரு ஆண் யானை தன்னுடைய முழு உடம்பினையும் திரும்பி பார்ப்பது போல நாகாபலோகன மூலம், அந்த பார்வைக்கு தான் நாகாபலோகன என்று சொல்லுவோம், நாகாபலோகன மூலம் வைகாலி நகரத்தினை பார்த்தார். பார்த்து ஆனந்த தேரரை அழைத்து இவ்வாறு கூறினார், ஆனந்தரே, ததாகதர் இந்த வைசாலி நகரத்தினை பார்க்கும் கடைசி பார்வை தான் இது, கடைசியாக நான் காண்கிறேன் சொல்லி கடைசி பார்வை இது ஆகிறது என்று முடிந்தார். அதுக்கு பிறகு ஆனந்த தேரை அழைத்து கூறினார், ஆனந்த, பண்ட கிராமம் எங்கே இருக்கிறதோ அங்கே போறோம். அப்போது பிக்கு சங்கத்தினரோடு புத்த பகவான் பண்ட கிராமம் எங்கே இருந்ததோ, பண்ட எனும் கிராமம், அந்த கிராமத்துக்கு வருகை தந்தார். அங்கே தான் வசித்து வந்தார். அங்கேயும் புத்த பகவான் பிக்குமார்களை அழைத்தார். அங்கே அழைத்து இவ்வாறு மொழிகிறார், 4 தர்மங்கள் உயிர்த்தறியாததால், ஞானத்தினால் உறுதி செய்யாததால், இந்த நீண்ட காலம் முழுவதும் உங்களுக்கும் எனக்கும் சம்சாரத்தில் பயணிக்க நேர்ந்தது, சஞ்சரிக்க நேர்ந்தது. அந்த 4 என்ன? அவைதான் ஆரிய சீலம்
உய்தறியாததால், ஞானத்தினால் உறுதி செய்யாததால். இந்த நீண்ட சம்சாரத்தில் எனக்கும் உங்களுக்கும் பயணிக்க நேர்ந்தது. அதே போலதான் ஆரிய சமாதி, ஆரிய பஞ்ஞா, ஆரிய விமுக்தி, இந்த விஷயங்களை உய்தறியாததால், ஞானத்தினால் உறுதி செய்யாததால் உங்களுக்கும் எனக்கும் இந்த நீண்ட சம்சார பயணத்தில் பயணிக்க தொடங்கியது நேர்ந்தது. பிறகு புத்த பகவான் மொழிகிறார், பிக்குமார்களே, இப்போது இந்த ஆரிய சீலத்தினை உய்தறிந்தோம், ஞானத்தினால் உறுதி செய்தேன். ஆரிய சமாதி, ஆரிய பஞ்ஞா, ஆரிய விமுக்தி உய்தறிந்தேன், ஞானத்தினால் உறுதி செய்து கொண்டேன். பவ பேராசை, பவ இன்னும் காம பவ, காம உலகங்களில், ரூப பவ அதாவது உருவமுள்ள உலகங்களில், அதே போல அரூப பவ அதாவது உருவமற்ற உலகங்களில் பிறக்க நேரிடும் தன்மை பவ. அப்படியான காம பவ, ரூப பவ, அரூப பவ துண்டித்தேன். பவ கயிறுகள் துண்டித்தேன். திரும்பி ஒரு பவம் இல்லை. அதில் அர்த்தம் தான் திரும்பி இந்த சம்சாரத்தில் பிறப்பு இல்லை. புத்த பகவான் இவ்வாறு மொழிந்தார். அவ்வாறு மொழிந்த புத்த பகவான் இரவு இந்த செய்யுள்களையும் மொழிந்தார். சீலங் சமாதி பஞ்ஞாச்ச விமுக்தேச்ச அனுத்தரா அனுபுத்தாய் மே தம்மா கோதமேன யசஸ்வினா. சீல சமாதி பஞ்ஞா, அதே போல உன்னதமான விமுக்தி, இந்த 4 வகையான தர்மங்கள் பரவிய புகழ்ச்சி இருக்கும் கௌதமரால் வித்தறியப்பட்டார். இதி புத்தோ அபிஞாய தம்மமக்காசி விக்குணன் துக்க சந்த கரோ சத்தா சக்குமாபி பரிநிபுதோதி. இவ்வாறு புத்த பகவான் விசேட ஞானத்தினால் உய்தறிந்து தர்மம் பிக்குகளுக்கு மொழிந்தார். சம்சார துக்கத்தினை தீர்த்தும், அதாவது சம்சார துக்கத்தினை தீர்த்த புத்த பகவான், தம்ம சக்கு, தம்ம கண்ணுடைய புத்த பகவான் பரிநிப்பானம் அடைந்தார். அந்த விஷயம்தான் நான் செய்வதில் இருக்கிறது. பிறகு அது சில நேரம் சங்கீதி, 4வது தம்ம சங்கீதி, 1வது தம்ம சங்கீதி இருக்கிறார். அங்கே தர்மம் நன்றாக ஒழுங்கப்படுத்த 500 விக்குமார்கள் உட்படுத்த ஒரு செய்யுளாக இருக்கலாம். கடைசி செய்யுள். புத்த பகவான் அந்த பண்டேனும் கிராமத்தில் வாழும் போது விக்குமார்களை அழைத்துவிட்டு இவ்வாறான கதைகள் தான் தர்ம கதைகளாக சொல்லி தந்தார். அவைதான் சீலம் இவ்வாறு, சமாதி இவ்வாறு, முதலில் போல தான், முதலிடங்களில் போல கடைசி மாதங்களில், கடைசி நாட்களில், கிழமைகளில் அவ்வாறு தான் மொழிந்தார். சீலம் இவ்வாறு, சமாதி இவ்வாறு, பஞ்ஞா இவ்வாறு என்று விவரித்து மொழிந்தார். சீலம் மூலம் வளர்க்கப்பட்ட சமாதி பெரும் பலன் தரும். சமாதி மூலம் வளர்க்கப்பட்ட பஞ்ஞா பெரும் பலன் தரும். பஞ்ஞா மூலம் வளர்க்கப்பட்ட மனது ஆசவங்களில் இருந்து நீங்கிவிடும். அந்த ஆசவங்கள் என்ன? அவைதான் காம ஆசவு, பவ ஆசவு, அதே போல அவித்யா ஆசவு. பிறகு புத்த பகவான் அந்த நேரத்தில் பண்டகாமத்தில் தான் இந்த 4 வகையான பதேசங்கள் மொழிந்தார். 4 பதேசங்கள். அவை என்ன? அவைதான் இந்த தர்மத்தினை பற்றி முடிவுக்கு வரும் முறை. 4 முறைகள் இருக்கிறது. அதாவது யார் சரி சொல்லலாம், இது புத்த பகவானுடைய தர்மம், இதுதான் புத்த பகவானுடைய வினயம் சொல்லி எவருக்கும் சொல்லலாம். யார் சொன்னாலும் அந்த தர்மத்தை பற்றி, அவர் சொல்லுவதை பற்றி, அந்த தர்மமாக சொல்லும் விஷயம், வினயமாக சொல்லும் விஷயத்தினை பற்றி
முடிவுக்கு வரும் முறைதான் இங்கே 4 வகையான பதேசங்கள் மூலம் புத்தபகவான் மொழிந்திருக்கிறார். அவை பாலி மொழியால் சொன்னால் என்ன? சத்தாரோ மகா பதேசா, 4 வகையான பதேசங்கள். அவைதான் புத்த பகவான் மொழிகிறார். முதலில் புத்த பகவான் சத்தாரோ மகாபதேச அவை மொழிய முன்பு இருந்த கிராமத்தில் இருந்து ஆத்திகாம், அதே போல அம்பகாம், ஜம்புகாம், போக நகரம் இருந்த இடத்துக்கு வருகை தந்தார். வருகை தந்து போக நகரத்தில் தான் புத்த பகவான் தாங்கினார். அங்கே ஆனந்த தேரரை அழைத்து, அங்கே பிக்குமார்களை அழைத்து புத்த பகவான் 4 வகையான பதேச தர்மங்களை மொழிகிறேன் என்று அவை நன்றாக நினைவு கூறுங்க, இல்லாவிட்டால் மனதினால் ஆராயுங்க, நான் கூறுகிறேன் என்று தான் புத்த பகவான் மொழிந்தார். பிக்குமார்கள் ஆமபந்தே சொல்லி பதில் தந்தார்கள். புத்த பகவான் மொழிகிறார், பிக்குமார்களே, இங்கே ஒரு பிக்கு இவ்வாறு சொல்லலாம். அவர் சொல்கிறார், இவர் இன்னும் ஒரு பிக்கு, அவர் சொல்கிறார், ஆவசோ வந்து ஏனைய பிக்குமார்கள் அழைக்கும் முறை ஆயசோ அல்லது ஆயஸ்மதோ. இந்த விஷயம் நான் புத்த பகவானிடம் தான் கேள்விப்பட்டேன். புத்த பகவான் நேரில் தான், புத்த பகவான் இடத்தில் தான் இந்த தர்மத்தினை நான் ஏற்றுக்கொண்டேன். அதாவது அந்த தர்மம் தான் இது, வினயம் தான் இது, சத்து சாசன சாஸ்தாவுடைய சாசனம் தான் இது என்று சொல்லலாம். புத்த பகவான் மொழிகிறார், அவருடைய அந்த கூற்று ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம், அதே போல மறுக்கவும் வேண்டாம். ஆனா செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் இந்த சூத்திர போதனைகளில் அதை உட்படுத்தி பார்க்க வேணும். அதே போல வினயத்தில் ஒப்பிட்டு பார்க்க வேணும். அப்போது சூத்திரத்தில் உட்படும் என்றால் அங்கே எந்தவித ஒரு பிரச்சனைகளும், அதாவது வித்தியாசங்கள் இல்லாமல் நன்றாக சூத்திர போதனைகளில் உட்படுத்தி விட்டால், உட்பட்டால், அதே போல வினயத்தில் நன்றாக ஒப்பிட்டால் அந்த இல்லை, அது நெகட்டிவ் பக்கம். அதுதான் அவ்வாறு பார்க்கும் போது சூத்திர போதனைகளில் உட்படாவிட்டால், அதே போல வினயத்தில் ஒப்பிடாவிட்டால் ஒரு முடிவுக்கு வாருன்னு சொல்லி புத்த பகவான் மொழிகிறார். இந்த ஆவசோ வந்து இவர் இது தவறாக எடுத்த ஒரு விஷயம், இது புத்த பகவானுடைய தர்மமும் அல்ல, புத்த பகவானுடைய வினயமும் அல்ல என்று ஒரு முடிவுக்கு வாருங்க சொல்லி அதை அப்புறப்படுத்துங்க, அவர் சொல்லும் அந்த வார்த்தைகளை அப்புறப்படுத்துங்க சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். பாருங்க, அவன் அந்த விஷயத்துக்கு நல்ல தெளிவான தர்ம அறிவு இருக்க வேணும். தர்ம அறிவு மட்டும் இல்லை, வினய அறிவும் இருக்க வேணும். அதுதான் முதல் நாட்களில் நான் இந்த தர்மம் மொழியும் போது எங்களுக்கு கிடைத்தது. புத்த பகவான் எதிர்பார்த்திருந்த அளவு பிக்குனி உபாசிகாரிடம் இருந்து அவர்களுக்கு இந்த தர்மத்தை பற்றி இருக்க வேண்டிய அளவை பற்றி நன்றாக அங்கே மொழிந்தார். அது பெரிய அளவுக்கு இந்த தர்மம் பழக்கப்படுத்தி கொண்டு கற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். இந்த தர்மத்துக்கு வினயத்துக்கு திறமைசாலிகளாக இருக்க வேணும். அப்போது தான் இந்த புத்த பகவானுடைய தர்மத்தினை பற்றியும் வினயத்தை பற்றியும் முடிவுக்கு வரலாம். அதன் காரணமாகத்தான் நான் சில நேரம் சொல்லும் போது சில விஷயங்களுக்கு எதிராக பேசுகிறேன். அதாவது இது வந்து தவறாக எடுத்த விஷயம், இதை பழக்கப்படுத்த வேண்டாம், அப்படியான விஷயங்கள் சொல்வதற்கு காரணம் தான் இது. இந்த சூத்திர போதனைகளில் உட்பட வேணும், உட்படுத்தும் போது உட்பட வேணும், வினயத்தில் ஒப்பிட வேணும். அவ்வாறு இருந்தால்தான் அதை ஏற்றுக்கொள்ள வேணும், இல்லாவிட்டால் அதை அப்புறப்படுத்த வேணும். அதே போல இரண்டாம் மகாபதேச ஒருவர் இருக்கிறார், ஒரு பிக்கு. அவர் இவ்வாறு கூறுவார், அங்கே ஒரு ஆசிரமம் இருக்கு, அங்கே
தேரபிக்குகள் யார்? அவர்கள் தான் உபசம்பதா அடைந்து 10 வருஷ காலங்களை கடந்தவர்கள், 10 மாறி காலங்களை கடந்தவர்கள். அந்த ஆசிரமத்தில் ஒரு பிக்கு சொல்லலாம், அந்த ஆசிரமத்தில் தேரபிக்குகள் நிறைய தேரபிக்குகள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த தர்மத்துக்கு வாழ்ந்தவர்கள். தர்மதரா, தர்மத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறாங்க. வினயதரா, வினய தாங்கிக் கொண்டிருக்கிறாங்க. மாத்திகாதரா, தலைப்பு மூலமும் தர்மம் தாங்கிக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த பிக்குமார்கள் இருக்கும் இடத்தில் தான் நான் இதனை கேட்டேன், இதனை ஏற்றுக்கொண்டேன். தர்மம் வந்து அவர்களுக்கு ஏற்ப தர்மம் வந்து இது, வினயம் வந்து இது சொல்லி இதுதான் சாஸ்தாவுடைய சாசனம் என்று சொல்லலாம். அது ஏற்றுக்கொள்ளவும் வேண்டாம், அது புறக்கணிக்கவும் வேண்டாம். அதை சூத்ர போதனைகளில் உட்படுத்தி பாருங்க, வினயத்தில் ஒப்பிட்டு பாருங்க. சூத்ர போதனைகளில் உட்படுத்தும் போது உட்படாவிட்டால், வினயத்தில் ஒப்பிடாவிட்டால் அதை பற்றி முடிவுக்கு வாருங்க. இது வந்து இவர் தவறாக எடுத்திருக்கும் விஷயம், இது தர்மமும் அல்ல வினயமும் அல்ல, புத்த பகவானுடைய சாசனம் இது அல்ல சொல்லி முடிவுக்கு வாருங்க சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். அதே போல அது நன்றாக சூத்திர போதனைகளில் உட்படும் என்றால், வினயத்தில் ஒப்பிடும் என்றால் அதை பற்றி முடிவுக்கு வாருங்க. இதுதான் தர்மம், இதுதான் வினயம், இவர் சொல்லும் விஷயம் சரி, இதுதான் புத்த பகவானுடைய தர்மம், இதுதான் சாஸ்தாவுடைய சாசனம் என்று முடிவுக்கு வாருங்க சொல்லி புத்த பகவான் மொழிகிறார். சரியா? மூன்றாவது அதுதான் ஒரு பிக்கு இவ்வாறு சொல்லலாம். அந்த ஆசிரமத்தில் நிறைய கேட்டறிவு இருக்கும், நன்றாக கேள்வி ஞானம், கேள்விப்பட்ட ஞானம் இருக்கும். அதே போல சூத்திர போதனைகளை பற்றி, தர்மத்தை பற்றி, வினயத்தை பற்றி, தலைப்புகளை பற்றி நல்ல அறிவு இருக்கும். நிறைய பிக்குமார்கள் அந்த ஆசிரமத்தில் இருக்கிறார்கள். அவர்களிடம் இருந்துதான் நான் இதனை கேட்டேன், ஏற்றுக்கொண்டேன். தர்மம் இது, வினயம் இது. அவ்வாறு சொன்னாலும் புத்தகம் மொழிந்தபடி அதே முறையில் தான் அதை பற்றியும் வேலை செய்ய வேணும். அவ்வாறு தான் அதை பற்றியும் தீர்மானத்துக்கு வர வேணும். நான்காவது தான் ஒரு பிக்கு இவ்வாறு சொல்லலாம். அந்த ஆசிரமத்தில் கேள்வி, அதாவது கேள்வி ஞானம் அல்லது கேட்டறிந்து அறிவு இருக்கும். பௌசுதா என்னும் சொல்லில் அர்த்தம் நீங்க ஏற்றுக்கொள்ள அறிந்து கொள்ள வேணும். பௌசுத நிறைய தர்மங்கள் அறிந்தவர்கள், பழக்கப்படுத்தி இருக்கின்றவர்கள். அதே போல சூற்று போதனைகள், அதே போல தர்ம வினய நன்றாக தாங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தேர பிக்கு இருக்கிறார்கள். இங்கே ஒரு தேர பிக்கு. இதுக்கு முதலில் மூன்றாவதில் அங்கே தேர பிக்குகள், நிறைய பிக்குகள். அதுக்கு முதலில் சங்கத்தினர், அதுக்கு முதலில் ஒரு பிக்கு தானே. இரண்டாவது பார்த்து திரும்பி பார்ப்போம். சங்கத்தினர் தான் இரண்டாவது. மூன்றாவது தேர பிக்கு, நிறைய தேர பிக்கு. நான்காவது தான் ஒரு தேர பிக்கு. மகா தேரர்னு சொல்லலாமா பாத்தி? ஆமாம், ஒரு மகா தேர பிக்கு இருக்கிறார். தர்மதர வினயதர. அவரிடம்தான் நான் இதனை கேட்டேன், அவரிடம்தான் ஏற்றுக்கொண்டேன். இதுதான் தர்மம், இதுதான் வினயம், இதுதான் சாஸ்தாவுடைய சாசனம் சொல்லலாம். அவ்வாறு சொன்னாலும் அதுதான் முறை, அவ்வாறு தான் அதை பற்றி முடிவுக்கு வர வேணும் சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். இவைதான் 4 வகையான பதேச தர்மங்கள். பிறகு புத்த பகவான் போகநாரத்தில் இருந்து ஆனந்த சேதி இருந்த இடத்துக்கு வருகை தந்தார். அங்கேயும் புத்த பகவான் அதிகமாக மொழிந்த விஷயங்கள் தான் சீலம் இது,
சமாதியது பஞ்ஞாயது அதே போலதான் சீலத்துடன் வளர்க்கப்பட்ட சமாதி பெரும் பலன் தரும். அவ்வாறு முதல் போலதான் மொழிந்தார். பின்பு புத்த பகவான் விரும்பிய காலம் போக நகரத்தில் வாழ்ந்து இருந்து திரும்பி ஆனந்த தேரை அழைத்து, ஆனந்த வாங்க பாவ நகரம் எங்கே, அங்கே புறப்படுவோம் சொல்லி, அங்கே போறோம் சொல்லி, பிறகு ஆனந்த தேர் ஆமபந்தே சொல்லி பிக்கு சங்கத்தினரோடு புத்த பகவானோடு அந்த நகரத்துக்கு பின்தொடர்ந்தார்கள். அங்கே ஒரு பொன் வேலை செய்யும் கம்மார புத்து இருக்கிறாங்க தானே, பொட்டாச்சன்கள். அவருடைய ஒரு மகான் தான் சொந்தவுடைய அவர் பெரிய பணக்காரர், செல்வந்தவர், ஜுவல்லரி உரிமையாளர் தானே, பெரிய செல்வந்தவர். அவருக்கு ஒரு மாதோட்டம் இருந்தது. அந்த மாதோட்டத்துக்கு புத்த பகவான் வருகை தந்தார். சொந்தருக்கு கேள்விப்பட்டது. அவர் கேட்டார், புத்த பகவான் தன்னுடைய அம்பவனத்துக்கு வந்து அங்கே தங்கியிருக்கிறார் சொல்லி. பிறகு அந்த இடத்துக்கு சொந்து வந்தார். வந்துவிட்டு அன்புடன் புத்த பகவானை வணங்கி ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தார். அவருக்கு புத்த பகவான் தர்மத்தை மொழிந்தார். தர்மத்தில் அனுஷ்டிக்க செய்தார், ஊக்குவித்தார். தர்மம் மூலம் சந்தோஷம் அடைய செய்தார். பிறகு அந்த சொந்து புத்த பகவானுக்கு பந்தே நாளைக்கு பிக்கு சங்கத்தினரோடு என்னுடைய தானத்துக்கு வருகை தருவீரான்னு சொல்லி அழைத்தார். அப்போது அந்த அழைப்பினை மௌனமாக புத்த பகவான் ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த இரவுக்கு பிறகு நல்ல சுவையான சாப்பாடுகளை தயாரித்து வைத்து ஒரு சூக்கர மந்தமும் புத்த பகவானே அங்கே அவர் சொந்து தயாரித்தார். சூக்கர மந்தவ பிறகு வந்து புத்த பகவானுக்கு காலம் அறிவித்தார். புத்த பகவானே சோறு இப்போது முடிவு, அதாவது சோறு தயாரித்து முடிவு, இப்ப தானத்துக்கு வருகை தருவீரான்னு சொல்லி காலம் அறிவித்தார். பிறகு புத்த பகவான் அங்கே வருகை தந்து அவருடைய வீட்டில் ஒழுங்கப்பட்டு இருந்த ஆசனங்களில் அமர்ந்தார்கள். பிறகு புத்த பகவான் சொந்தரை அழைத்து இவ்வாறு மொழிந்தார். சொந்த, நீங்க சமைத்த சூக்கர மந்து இருக்கிறதோ அதன் மூலம் எனக்கு உபசரியுங்க. இனிய சுவையான சாப்பாடுகள் அன்னதானம் மூலம் ஏனைய விக்குமார்களுக்கு உபசரியுங்க சொல்லி மொழிந்தார். ஆம பந்தே சொல்லி அவரும் அவ்வாறு தான் செய்தார். சூக்கர மந்து புத்த பகவானுக்கு மட்டும் தான் பூஜை செய்தார். ஏனைய பிக்குகளுக்கு பூஜை செய்யவில்லை. ஏனைய பிக்குமாரருக்கு ஏனைய சுவையான சாப்பாடுகள், அனைத்து சாப்பாடுகளும் பூஜை செய்தார்கள். பிறகு புத்த பகவான் அந்த சொந்தரை அழைத்து சொந்த இந்த எஞ்சிய சூக்கர மந்தவ எவ்வளவு இருக்கிறதோ அவை அனைத்தும் ஒரு குழியினுள் ஒரு குழியை தோண்டி அங்கே புதையுங்க, அங்கே போட்டு அவர் தான் மொழிந்தார். பிறகு அவர் சொல்லி புத்த பகவான் மொழிந்திருக்கிறார், ததாகத்தரை தவிர இதை உண்டு யாருக்கு சரி நன்றாக இந்த சூக்கரமாந்தவ ஜீர்ணிக்கிறது என்றால் அவ்வாறான ஒருவர் இந்த தேவர்கள், மாறன்கள், பிரம்மாக்கள், அதே போல அவர்கள் உள்ள செமன பிராமணர்கள் உள்ள இந்த தேவ மனித பிரஜையினுள், தேவ மனித சமுதாயத்தினுள் வேறு ஒருவரும் நான் காண மாட்டேன். அதில் அர்த்தம் என்ன? இந்த சூக்கர மத்தவ உண்டால் அது ஜீர்ணிக்கிறது புத்த பகவானுக்கு மட்டும். இந்த தேவர்களுக்கு, பிரம்மாக்களுக்கு, மாறன்களுக்கு, செமன பிராமணன் ஒருவருக்கும் அது நல்ல இல்லை.
புத்த பகவானுக்கு மட்டும்தான் அது ஜீரணிக்கலாம். சூக்கர மத்த இதை பற்றி பெரிய கருத்துகள் இருக்கிறது. சிலர் சொல்றாங்க இவை பாண்டிறைச்சி என்று. என் காரணம் சூக்கர என்ற ஒரு சொல் பன்றிக்கும் பாலிமொழியால் இருக்கிறது சூக்கர. ஆனா இது பன்றிறைச்சி என்றே சொல்ல முடியாது. புத்த பகவானுக்கு 500 வருஷங்களுக்கு பிறகு மிலிந்த பிராஞ்ச எனும் ஒரு நூல், மிலிந்த கேள்வி எனும் ஒரு நூல் இந்தியாவில் தொகுத்து எழுதப்பட்ட ஒரு நூல் இருக்கிறாங்க. அங்கே இருக்கிறது இந்த சூக்கர மாத்தவர். சிலர் சொல்றாங்க இது ஒரு மஷ்ரூம் என்று. அப்படியும் ஒரு முடிவுக்கு வர முடியாது. ஆனா அந்த மிலிந்த பஞ்ச மிலிந்த கேள்வியில் இருக்கு இந்த சூக்கர மாத்தவத்தினை தயாரிக்கும் போது தேவர்கள் அங்கே தேவ சாரத்தினை உட்படுத்தினார்கள் சொல்லி, புத்த பகவானுடைய கடைசி போஜனம் கடைசி உணவு தான் இது சொல்லி தேவர்களுடைய உணவு தெய்வசாரம் அங்கே உட்படுத்தார் சொல்லி அவ்வாறு இருக்கிறது. மிஞ்சிய சூக்கர மாத்தவ புலியினுள் போடுங்க சொல்லித்தான் புத்த பகவான் மொழிந்தார். வேறு யாருக்கும் இதை ஜீரணிக்க முடியாது. அப்படியே செய்துவிட்டு புத்த பகவானை வணங்கி ஒரு பக்கத்தில் உட்கார்ந்தார். அவருக்கு புத்த பகவான் தர்மத்தினை மொழிந்தார், அனுஷ்டிக்க செய்தார், ஊக்குவித்தார், மகிழ்ச்சி அடைய செய்தார். அமர்ந்த ஆசனத்தில் இருந்து எழும்பி விட்டு புத்த பகவான் கிளம்பினார். பிறகு புத்த பகவான் அந்த பொட் தச்சன் மகனான சுந்தரினால் கொடுக்கப்பட்ட தானத்தை உண்ட பிறகு மிகவும் காலரான லோகித பக்காந்திகா எனும் நோய் ஏற்பட்டது. லோகித பக்காந்திகா ரத்த கசிவு என்று இந்த பிக்குகள் சொல்றாங்க. ரத்த போக்கு அதுதான் ஏற்பட்ட கடைசி நோய் புத்த பகவானுக்கு. அதன் மூலம் காதலான வேதனைகள் ஏற்பட்டது. ஆனா புத்த பகவான் பீடிக்காமல் நல்ல விழிப்புணர்வுடன் ஞானத்துடன் அந்த வேதனைகளை தாங்கினார் சொல்லி இருக்கிறது. பிறகு ஆனந்த் விக்குவை அழைத்து இவ்வாறு கூறினார், ஆனந்த் பொசினாரா அங்கே புறப்படுவோம் சொல்லி ஆமபந்தே சொல்லி பிக்கு சங்கத்தினரோடு புத்த பகவானை பின்தொடர்ந்தார். இன்னும் செய்யுள்கள் இருக்கிறது. அவற்றில் அர்த்தம்தான் சுந்தருடைய தானம் உண்ட பிறகு காலரான நோய் ஏற்பட்டது என்றுதான் செய்யுளில் இருக்கிறது. பூதசச்ச சூக்கர மாத்தவேன வியாதி பபாலே உதபாதி சத்துனோ விரிஞ்சமானோ பகவா அவோஜ கச்சாமா குசினாரா நகராந்தி. அப்போது புத்த பகவானுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டு இடத்துக்கு இடம் ரத்த கசிவு நடந்தது சொல்லி இந்த செய்யுளில் மொழிந்து இருக்கிறது. பிறகு அந்த மார்க்கத்தில் புத்த பகவான் நீண்ட பாதை தானே, அங்கே பெரிய கலைப்பு புத்த பகவானுக்கு பெரிய கலைப்பு. பிறகு அந்த பாதையில் இருந்து அருகில் இருந்த ஒரு மரத்தடியில் அங்கே சென்று விட்டு புத்த பகவான் அங்கே ஆனந்த விக்குவை அழைத்து ஆனந்த இந்த சங்காட்டி இந்த ஜீவரங்கள் இருக்குதான விக்குகளுடைய இது உத்தரா சங்க நான் போர்த்து கொண்டிருக்கும் விஷயம். இது ஒரு துணி தான் இங்கே இருக்கிறது, ஒரு லேயர். ஆனா சங்காட்டி 2 லேயர்ஸ் இருக்கிறது. மாறுமே குளிர்காலத்துக்கு தான் அது இருக்கிறது. 2 லேயர்ஸ், 2 துணிகள் இங்கே இருக்கிறது ஜீவனத்தில். புத்தபகவான் மொழிந்தார், இந்த சங்காட்டியை 4 மடிந்து ஒரு ஆசனத்தை காட்டுங்க. எனக்கு மயக்கம், நான்
அமர்கிறேன் சொல்லி புத்த பகவான் மொழிந்தார். உங்களுக்கு புரியும் தான், இந்த கசிவு ஏற்பட்ட பிறகு இது வந்து சாதாரண கசிவு அல்ல, ரத்த கசிவு. நிறைய தடவைகள் அவ்வாறு நடந்த பிறகு பெரிய உடல் பலவீனம் ஏற்படுகிறது, பெரிய வேதனைகள். அதே போல இங்கே புத்த பகவான் மயக்கம் அடைந்திருக்கிறார். பிறகு ஆனந்த தேரர் அவ்வாறு செய்தார். அங்கே புத்த பகவான் அமர்ந்தார். அமர்ந்து ஆனந்த தேரரை அழைத்தார். அழைத்து, ஆனந்த, நீர் எடுத்து வாங்க, எனக்கு தாகம், நான் குடிக்கிறேன் சொல்லி. அப்போது ஆனந்த தேரர் புத்த பகவானுக்கு இவ்வாறு கூறினார். புத்த பகவானை, அங்கே 500 வண்டிகள் போயிருக்கிறது. அதனால் அந்த வண்டிகளில் சில்லுக்கள் மூலம் தண்ணி கலங்கி இருக்கிறது. புத்த பகவானே, ககுத்தா எனும் நதி நீண்ட தூரத்தில் அந்த இந்த சமீபத்தில் தான் இருக்கிறது. அங்கே புறப்படுவோம். அங்கே தெளிவான மிகவும் இனிமையான நீர் இருக்கிறது. அதேபோல குளிர் நீர், அதேபோல களிமண் இல்லை. அங்கே நல்ல துறை முகங்கள் இருக்கு, ரம்யமானது. அங்கே புத்த பகவானுக்கு வேண்டிய அளவில் தண்ணி குடிக்கலாம், உடம்பும் குளிர்ச்சி செய்து கொள்ளலாம் சொல்லி கூறினார். அப்போது புத்த பகவான் ஆனந்த தேரரை அழைத்து விட்டு திரும்பி கூறினார், ஆனந்த, எனக்கு தாகம், குடிக்க தண்ணி எடுத்து வாங்க சொல்லி. பிறகு இரண்டாவதாகவும் ஆனந்த தேரர் அவ்வாறு தான் கூறினார். பிறகு புத்த பகவான் மூன்றாவதாகவும் கூறினார், ஆனந்த, தண்ணி எடுத்து வாங்க, எனக்கு தாகம், குடிக்க வேணும் சொல்லி. பிறகு ஆனந்த தேரர் ஆமபந்தே சொல்லி அந்த நீரோட்டம் இருந்த இடத்துக்கு பாத்திரத்தை எடுத்து சென்றார். அங்கே போன பிறகு பார்க்கும் போது அந்த நீர் மிகவும் கலங்கி மண் நிறத்தில் இருந்த நீர் தெளிவு அடைந்திருந்தது. பிறகு அவர் சிந்தித்தார், புத்த பகவானுடைய பெரிய இறுதி உள்ள தன்மை, பெரிய மேலான தன்மை, அதாவது மகானுபாவா எனும் சொல் தான் இருக்கிறது. ஆச்சரியம், அற்புதம், அதுதான் தமிழில் இருக்கிறது. ஆச்சரியம், அற்புதம், ஆறு சொற்கள். பிறகு சிந்தித்தார், கட்டாயமாக அற்புதம், ஆச்சரியம், இந்த ரத சக்கரங்கள் மூலம் கலங்கியிருந்த தண்ணி கூட இப்போது தெளிவடைந்திருக்கிறது. புத்த பகவானுடைய மகத்துவம் தான் இது. இப்போது இது மிகவும் தெளிவாக ஓடிக்கொண்டு இருக்கிறது சொல்லி கூறி புத்த பகவானுக்கு கொடுத்தார். புத்த பகவானை பெண், அதாவது இந்த நீர் குடிப்பதாக சொல்லி கொடுத்தார். புத்த பகவான் நீர் குடித்தார். அந்த நேரத்தில் ஆதார் காலாமருடைய ஒரு சாவகர் இருந்தார். சாவகர் யார்? அதுதான் நான்கு புத்த பகவானுடைய சாவகர்கள், புத்த பகவானுடைய சீடர்கள். அதே போலதான் அந்த காலத்தில் ஆளார காலாமர் புத்த பகவானுடைய முதல் ஆசிரியர் வந்து கைவிட்ட ஆசிரியர். அவர் அந்த ஆசிரியர்களுடைய தர்மங்களை கைவிட்டு தான் புத்த பகவான் அங்கிருந்து கிளம்பினார். அந்த தர்மம் நிப்பான மோட்சம் அடைய உதவி இல்லை என்று அறிந்து கொண்டு தான் போனார். அந்த ஆளார் காலாமருக்கு ஸ்ராவகர்கள் இருந்தார்கள். பொக்குசம் அல்ல என்று ஒரு ஸ்ராவகர் இருந்தார். அவரும் குசினா நகரத்தில் இருந்து பாவா நகரத்துக்கு வந்து கொண்டு இருந்தார். அவர் புத்த பகவான் இருந்ததை கண்டுவிட்டு அந்த இடத்துக்கு வந்தார். வந்து புத்த பகவானை அன்புடன் வணங்கி ஒரு பக்கத்தில் அமர்ந்தார்.
பிறகு புத்த பகவானுக்கு இவ்வாறு கூறினார், அச்சரியாங் வத்தகோ அபூதங் வத்த பந்தே. பந்தே ஆச்சரியம், அற்புதம். அதுதான் தமிழ் அர்த்தம். இந்த துறவிமார்கள், துறவி உத்தமர்கள் தணிந்துவிட்டு நடத்தைகளுடன் வாழ்கிறார்கள். அந்த அங்கே நூற்றுக்கணக்கான பிக்குமார்கள் ஒரே மரத்தடி நிழலில் தணிந்துவிட்டு சப்தம் இல்லாமல் உட்கார்ந்து இருந்தார்கள். அதை கண்டு அவர் நம்பிக்கை ஏற்பட்டார், பக்தி கொண்டார். பிறகு பொக்குசமல்ல புத்த பகவானுக்கு இவ்வாறு கூறினார், புத்த பகவானே, ஆதார காலமும் இப்படித்தான். ஆதார காலம் இந்த நீண்ட பாதையில் சென்று கொண்டு இருக்கும் போது பகல் காலத்தை கலைப்பதற்கு ஒரு மரம் கீழே அமர்ந்து இருந்தார். அதே வழிநூடாக 500 வண்டிகள் போனது. அந்த வண்டிகள் போன பிறகு ஒரு மனிதன் ஆதார காலம் இருந்த இடத்துக்கு வந்து ஆதார காலமருக்கு இவ்வாறு கூறினார், அதுதான், வந்தே 500 வண்டிகள் போனது, நீங்க கண்டீங்களா? ஆதார காலம் சொல்லி இருக்கிறாரு, இல்லை, நான் காணவில்லை. பிறகு அந்த மனிதன் கேட்டிருக்கிறார், அப்படி என்றால் நீங்க அந்த சப்தம் கேட்கவில்லையா? ஆதார காலம் சொல்லி இருக்கிறார், இல்லை, நான் சப்தமும் கேட்கவில்லை. பிறகு அந்த மனிதன் கேட்டிருக்கிறார், என்ன பார்த்து நீங்க தூங்கி இருந்தீங்களா? சொல்லியிருக்கிறது, இல்லை, தூங்கவில்லை. என்ன பார்த்து நீங்க அறிவுடன் இருந்தீங்களா? நான் அறிவுடன் தான் இருந்தேன் சொல்லி பதில் தந்தார் காலாமல். பிறகு அவர் கேட்டார், அப்படி என்றால் பாருங்க, நீங்க அறிந்து கொண்டு இருக்கும் போதும் அதே போல எலும்பி இருக்கும் போது அமர்ந்து இருந்த உங்களிடம் நீங்க அருகில் 500 வண்டிகள் போனது, நீங்க காணவில்லை, சப்தம் கூட கேட்கவில்லை. ஆனா உங்களுடைய இந்த சங்காட்டி என்றால் முதலில் நான் சொன்னேன், சங்காட்டி இந்த ஜீவரம் தூசி மூலம் மூடி இருக்கிறது. அப்படியான பெரிய தூசி. பிறகு ஆதார காலம் சொல்லியிருக்கிறார், ஆமன் சொல்லி இருக்கிறார், பதில் தந்திருக்கிறார். அந்த புருஷனுக்கு இவ்வாறு தோன்றியது, அபூதம் வத்தகோ, ஆச்சரியம் வத்தகோ, அபூதம் வத்தகோ என்று அவர் சிந்தித்தார். இந்த துறவி உத்தமர்கள் தணிந்துவிட்டு நடத்தைகளுடன் வசிக்கிறார்கள் என்று அவர் அவ்வாறு சிந்தித்திருக்கிறார். தன்னுடைய ஆதார காலாமரை பற்றி தன்னுடைய பிரகாசம் அல்லது தன்னுடைய நம்பிக்கை, கௌரவம் செலுத்தி அவர் கிளம்பினார். அந்த கதை யாருக்கு சொன்னார்? பொக்குச புத்த பகவானிடம் தான் கூறினார். சரியா? இந்த பிக்குமார்களும் தணிந்துவிட்டு நடத்தைகளுடன் வசிக்கிறார்கள், அதே போலதான் ஆதார காலமரும் சொல்லித்தான் சொன்னார். அப்போது புத்த பகவான் மொழிந்தார், பொக்குச, இதை பற்றி நீங்க என்ன சிந்திக்கிறீங்க? மிகவும் கடினமான விஷயம் அதா அல்லது இதா என்று வேறு ஒரு விஷயம் புத்த பகவான் மொழிகிறார். அதுதான், யார் சரி ஒருவர் அறிந்து கொண்டு இருக்கும் போது, கர்ஜித்தும் போது, அதே போல இடி இடிக்கும் போது, மழை பெரிய மழை பெய்யும் போது, அந்த சப்தம் கேட்காமல் இருக்கும் போது, இந்த ரெண்டில் இருந்து மிகவும் கடினமான விஷயம் என்னவென்று அப்போது பொக்குசமல்ல கூறினார், பந்தே, அந்த 500 வண்டிகள் போனது அது சாதாரண விஷயம், அதில் சப்தம் கேட்காமல் இருந்தது. ஆனா இதுதான் கடினமான விஷயம், அறிந்து கொண்டிருக்கும் போது, இடி இடிக்கும் போது, மின்னல் கர்ஜிக்கும் போது அந்த சப்தம் கேட்காமல் இருப்பது.
பிறகு புத்த பகவான் மொழிந்தார், பொக்குச, நான் ஒரு முறை ஆத்மாவில் இருக்கும்போது, ஆத்மா வந்து ஒரு நகரம் அல்லது ஒரு கிராமம், ஆத்மாவில் ஒரு வைக்கோல் விடுதியில் வசித்து வந்தேன். அங்கே பெரிய மழை பெய்தது. அதேபோல் ஆகாயம் கர்ஜித்து கொண்டு மழை பெய்தது, மின்னல் கர்ஜித்தது, இடி இடித்தது. ஆனா அந்த அந்த விடுதி அருகில் 2 விவசாயிகளும் அதே போல 4 மாடுகளும் அந்த இடி மூலம் இறந்து விட்டது. அவர்கள் இறந்துவிட்டு இருந்தது அந்த அதே வைக்கோல் விடுதி அருகில். புத்த பகவான் அதனுள் தான் இருந்தார், தியானம் செய்து கொண்டு சமாதியில். பிறகு புத்த பகவான் சமாதியில் இருந்து நின்று விட்டு அந்த மலை ஓய்ந்து விட்ட பிறகு புத்த பகவான் வெளியே வந்து வெளியே நடை தியானம் செய்து கொண்டு இருந்தார். அப்போது நிறைய ஜனங்கள் அந்த சடலங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. பிறகு புத்த பகவான் ஒரு மனிதனை புத்த பகவான் இருந்த இடத்துக்கு ஒரு மனிதன் வந்து புத்த பகவானை வணங்கி ஒரு பக்கத்தில் நின்று விட்டார். அவரிடம் புத்த பகவான் கேட்டு இருக்கிறார், ஆவசோ, இந்த பெரிய ஜனம் என்ன காரணம், இந்த பெரிய ஜனங்கள் இங்கே இருக்கு சொல்லி. அப்போது அவர் சொல்லியிருக்கிறார், பந்தே, இப்ப இந்த மழை பெய்யும் போது, ஆகாயம் கர்ஜித்தும் போது, பெரிய மழை பெய்யும் போது, இடி இடிக்கும் போது, இந்த சகோதரர் 2 விவசாயிகள் இறந்து விட்டார்கள். அத்தோடு உலர்தல் இருக்கிறார், அதாவது ஹெரோ பண்ணும் விஷயம், அதை செய்து கொண்டு இருந்து 4 அவர்களுடைய மாடுகளும் 4 மாடுகளும் இறந்து விட்டன. அதற்காக தான் இந்த ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க. நீங்க எங்கே இருந்தீங்க சொல்லி புத்த பகவானிடம் கேட்டு இருக்கிறார். நீங்க எங்கே இருந்தீங்க? புத்த பகவான் மொழிந்து இருக்கிறார், நான் இங்கே தான் இருந்தேன். மனிதன் கேட்டு இருக்கிறார், பந்தே, நீங்க காணவில்லையா? இல்லை, நான் காணவில்லை. அப்படி என்றால் அந்த இடி இடிக்கும் போது சப்தம் கூட கேட்கவில்லையா? இல்லை, நான் கேட்கவில்லை. மனிதன் கேட்டு இருக்கிறார், வந்து நீங்க தூங்கி இருந்தீங்களா? இல்லை, தூங்கி இருக்கவில்லை. நீங்க அறிந்து கொண்டு இருந்தீங்களா சொல்லி கேட்டார். புத்தகன் மொழிந்தார், அறிந்து கொண்டு தான் இருந்தேன், அறிவுடன் இருந்தேன். அந்த மனிதன் சொல்லியிருக்கிறார், தாங்க அறிந்து கொண்டு இருக்கும் போது, எலும்பு இருக்கும் போது, மழை பெய்யும் போது, ஆகாயம் கர்ஜிக்கும் போது, பெரிய மழை விழும் போது, மின்னல் இடிக்கும் போது, இடி இடிக்கும் போது நீங்கள் காணவில்லையா? கேட்கவில்லையா? புத்தகன் மொழிந்திருக்கிறார், காணவில்லை சொல்லி புத்தகன் மொழிந்திருக்கிறார். அது தியானங்கள் இருக்கு, அப்படியான தியானங்கள். அந்த தியானங்களில் சமமடைந்தால் வெளியே எது நடந்தாலும் வெளியே தன்னுடைய விழிப்புணர்வு செலுத்த மாட்டார். அப்படியான அளவுக்கு விழிப்புணர்வு விருத்தி செய்து இருக்கும் ஒரு அப்படியான தியானங்களில் தான் புத்த பகவான் அறிவுடன் இருந்தார், விழிப்புணர்வுடன் இருந்தார். பிறகு அந்த மனிதனுக்கு அதே கருத்து தோன்றியிருக்கிறது, ஆச்சரியம் மதபோ அபூதம் மதபோ. மனிதர்களே, ஆச்சரியம், அற்புதம் சொல்லி அவர் புத்த பகவானை வணங்கி, புத்த பகவானை பற்றி பிரகாசம் அடைந்து பக்தியுடன் வணங்கி பதக்கினா செய்து கிளம்பினார். இந்த கதை புத்த பகவான் பொக்குச மல்லருக்கு தான் கூறினார். அப்போது பொக்குச மல்ல சொல்லி இருக்கிறார், பந்தே, ஆதார காலாம பற்றி என்னுள் ஏதாவது ஒரு தெளிவு இருந்தது என்றால்
ஏதாவது ஒரு நம்பிக்கை பிரகாசம் இருந்தது என்றால் அது நான் காற்றில் ஊதி விடுகிறேன். அதே போல நதியில் வேகமாக ஓடும் நீரோட்டத்தில் மிதந்து அனுப்பி வைக்கிறேன். பந்தே மிகவும் அழகானது, மிகவும் ரம்யமானது. பந்தே இது சரியாக சொன்னால் கீழாக இருந்த ஏதாவது விஷயம் மேலாக்கி காட்டியது போல, மூடி இருந்த ஏதாவது விஷயம் இவ்வாறு திறந்து காட்டியது போல, வழி தவறி இருந்த ஒருவருக்கு நன்றாக வழி சொல்வது போல, கண்கள் உடையவர்கள் உருவங்கள் காண்பதாக சொல்லி இருட்டில் ஒரு விளக்கினை ஏற்றியது போலதான் நான் புத்த பகவானை புத்த பகவான் அநேக முறையினால் தர்மத்தினை மொழிந்தீர்கள். பந்தே புத்த பகவானை, நான் புத்த பகவானை சரணம் அடைகிறேன், தர்மத்தினையும் பிக்கு சங்கத்தினரையும் சரணம் அடைகிறேன். இன்று இருந்து உயிர்நாள் வரைக்கும் நான் ஒரு மும்மணிகளை சரணம் அடைந்த ஒரு உபாசகராக ஏற்றுக்கொள்வீராக சொல்லி அவர் புத்த பகவானுக்கு கூறினார். கூறி அவர் சொன்னார், அவருடைய ஒரு மனிதர்கள் கூட்டம் இருந்தது. அந்த ஒரு மனிதனை அழைத்து புக்குசுமார் கூறினார், நண்பரே, அந்த பொன் நூட்களினால் பிணைத்திருக்கும் மிகவும் மிருதுவான மென்மையான 2 வஸ்திரங்களை எடுத்து வாங்க. அவரும் எடுத்து வந்து தந்தார். அந்த 2 வஸ்திரங்கள் அவர் புத்த பகவானுக்கு இவ்வாறு ஏந்தி புத்த பகவானை ஏற்றுக்கொள்வீராக சொல்லி சொன்ன விஷயங்கள் இருக்கு. பந்தே பகவா, எனக்கு அனுதாபமாக இந்த 2 வஸ்திரங்களை ஏற்றுக்கொள்வீராக சொல்லி. பிறகு புத்த பகவான் மறைந்திருக்கிறார். போக்குச ஒரு வஸ்திரம் மூலம் என்னை பூஜை பண்ணுங்க, அடுத்த வஸ்திரம் ஆனந்தருக்கு பூஜை பண்ணுங்க சொல்லி மொழிந்தார். பிறகு அவரும் அவ்வாறு செய்தார். செய்து புத்த பகவானை வணங்கி பதக்கினா செய்து அவர் கிளம்பினார். பிறகு ஆனந்த தேரர் அந்த 2 வஸ்திரங்கள் விழாக்களுக்கு தான் அவற்றினை பாவிக்கிறாங்க மனிதர்கள். அந்த பொன்னிறமுள்ள 2 வஸ்திரங்கள் புத்த பகவானுக்கு ஓர்த்தினார். ஓர்த்தவுடன் புத்த பகவானுடைய உடம்பில் இருந்து புத்த பகவானுடைய வெளிச்சம் தோன்றியது. அது சரியாக சொன்னால் தீ கொளுத்துகள் இல்லாத சிவப்பு நிறத்தால் ஜொலிக்கும் தீ அனல் போலதான் புத்த பகவானுடைய உடம்பு காட்சி தந்திருந்தது அந்த நேரத்தில். பிறகு ஆனந்த தேரர் புத்த பகவானுக்கு சொல்லி இருக்கிறார், அச்சரியம் பந்தே அபூதம் பந்தே. புத்த பகவானுடைய இந்த தோல் நிறம் எவ்வளவு தெளிவானது, எவ்வளவு ஜொலிக்குமா. பந்தே, இந்த பொன் நூல்களினால் பிணைக்கப்பட்ட இந்த மிருதுவான மென்மையான விழாக்களுக்கு பாவிக்கும் 2 வஸ்திரங்கள் புத்த பகவானுக்கு போர்த்தவுடன் புத்த பகவான் உடம்பில் இருந்து இப்படியான ஒரு வெளிச்சம், அதாவது தீ கொளுத்துகள் இல்லாத சிவப்பு நிறத்தினால் ஜொலிக்கும் தீ அனல் போலதான் இப்ப தெரிகிறது சொல்லி கூறினார். அப்போது புத்த பகவான் மொழிந்தார், ஆம் ஆனந்த், 2 தடவைகளில் புத்த பகவானுடைய உடம்பு இவ்வாறு மிகவும் தெளிவாக காட்சி தரும். முதலாவது இடம்தான் புத்த பகவான் ஏதேனும் ஒரு இரவில் சம்புத நிலை அடைந்தாரோ அந்த இரவில், அதே போல ஏதேனும் ஒரு இரவில் பரிநிபானம் அடைவாரோ அந்த இரவிலும் தான் இவ்வாறு நடக்கும். அப்போது உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம், இந்த நாளும் என்ன,
இந்த நாளும் வைகாசி போயா தினம். அதே இரவில் தான் புத்த பகவானும் பரிநிப்பானம் அடைந்தார். இரவு புத்த பகவான் ஆனந்த தேரரை அழைத்து, ஆனந்த், இந்த இரவில் கடைசி இறுதி யாமத்தில், இறுதி காலம் இருக்குதானே, இறுதி காலத்தில் குசினாரா நகரத்தில் மல்ல அரசர்களுடைய உபவர்த்தன சால தோட்டத்தில் ததாகதர் பரிநிப்பானம் அடைவார் சொல்லி மொழிந்தார். சொல்லி புத்த பகவான் மொழிந்தார், ஆனந்த வாங்க, ககுத்தா நதி எங்கே, அங்கே புறப்படுவோம் சொல்லி அங்கே புறப்பட்டார். பிறகு புத்த பகவான் பெரிய பிக்குதா சங்கத்தினர் கூட்டத்தோடு அங்கே புறப்பட்டு சென்று விட்டு நீராடினார், நீர் குடித்தார். கரைக்கு எழும்பிய புத்த பகவான் ஒரு மா தோட்டம் இருந்தது, அந்த மா தோட்டத்துக்கு வருகை தந்தார். அங்கே சொந்த ஒரு பிக்கு இருந்தார். சொந்த எனும் பிக்குவை அழைத்து கூறினார், இந்த சங்காட்டி நாங்கள் மடிந்து ஒரு பாய் போல விரியுங்க, எனக்கு மயக்கம், நான் இந்த நேரத்தில் அமர்கிறேன் அல்ல, இந்த நேரத்தில் புத்தகம் நுழைந்த விஷயம்தான் சாகிறேன் இவ்வாறு. அவரும் அவ்வாறு செய்து தந்தார். புத்த பகவான் சாய்ந்தார். புத்த பகவானுக்கு எதிரில் அந்த சொந்தேனும் தேரர் உட்கார்ந்தார். இன்னும் செய்யுள்கள் இருக்கிறது. உலகில் இவருக்கும் சமம் இல்லாத ததாகத்தரான சாஸ்தாவான புத்த பகவான் ககுத்தா எனும் நதிக்கு வருகை தந்து மயக்கம் இருப்பில் தான் இருந்தார். நீர் கொடித்து நீராடி அதே விஷயம்தான் அங்கே திரும்பி திரும்பி இந்த செய்திகள் மூலம் ஒழுங்கப்படுத்தி இருக்கிறது. அடுத்த நாளில் இருக்கிறதோ பின்னு பார்த்து துவே பின்ன பார்த்தா சமபலா, அதாவது 2 பின்ன பாதங்கள் இருக்கு, சம விளைவுகள் தரும், சம புண்ணியங்கள் இருக்கும் பின்ன பாதங்கள். அவைதான் சுஜாதாவுடைய கீர பாயாச அல்லது பால் சோறு, அதே போல சொந்த கடைசியாக கொடுத்த போஜனம் உணவு. அவற்றினை பற்றி அடுத்த நாளில் பார்ப்போம். இப்போ ஏதாவது கேள்விகள் இருக்குமாயின் கேட்கலாம்.